சேலம் ஜங்ஷனில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பிரச்சனைனா, மேலே இருக்க சிமெண்ட் ஷீட்லேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி வீட்டுக்குள்ளே பால்கனிக்குள்ளே ஊற்றி பால்கனி தான் எத்து போச்சு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பால்கனியில் இருக்கிற நிலவு காடு இந்த மாதிரி எல்லாமே எத்து போச்சு. அதனால் தண்ணி வந்து வெளியில் ஊற்றுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து சன்சைட்லேருந்து 7 அடி சன்சைட்லேருந்து கீழே அளவு எடுத்து முன்னாடி ரூஃபிங் ஷீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இந்த ரூஃபிங் ஷீட் வந்து யூபிவிசி ரூஃபிங் ஷீட்டு. எதுக்காக இந்த யூபிவிசி ரூஃபிங் ஷீட் போட்டோம்னா, இந்த வீட்டோட முன்பக்கத்தில் 1 அடி 11 இன்ச்சிலேயே எலக்ட்ரிக்கல் மெயின் ஒயர் போகுது. இதுதான் வந்து இந்த இடத்துக்கு போகிற மெயின் லைனு. அது ரொம்ப கஷ்டமான இடங்கிறதுனால இந்த இடத்துக்கு யூபிவிசி ரூஃபிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் சப்போஸ் காற்றுல ஒயர் ஆனாலும் இந்த ரூஃபிங் ஷீட்டில் பட்டு எர்த்து இந்த பில்டிங்கில் பரவாது. என்ன காரணம்னா, 1 அடியிலே இருக்குது இந்த மெயின் ஒயர். இது ரொம்ப டேஞ்சரான இடம். இதில் வேலை செய்யறது கூட ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் செஞ்சோம். ஆனாலும் வேலை செய்ய ரொம்ப மனசில் பயமாக தான் இருந்தது. ஏன்னா 1 அடியில் இருக்கும்போது ரொம்ப மோசமான வேலை தான் இது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுறது யூபிவிசி ஷீட்டு. இதில் கரண்ட் ஒன்றும் பரவாது. அதனால் நம்ம செய்யும்போது பார்த்து செய்யணும். நான் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து காடி எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டேன் பைப்பை. அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்குள்ளேயே ஷீட்டை வெட்டி உள்ளே எல்லா செட்டிங்கும் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் வெளியிலேயே கையை கூட நீட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டோம். ரூஃபிங் ஷீட்டு வேண்டிய அளவை உள்ளுக்குள்ளேயே வெட்டி உள்ளுக்குள்ளேயே பைப் வச்சு ஸ்க்ரூ எங்கெங்கே அடிக்கணுமோ எல்லா இடத்துக்கும் நாங்களே அடிச்சுக்கிட்டோம். அதை அழகாக தூக்கிட்டு வந்து நாங்கள் போட்டிருக்கிற இந்த மெயின் மேலே அப்படியே தூக்கி வச்சுட்டோம். அதனால இந்த வேலையை நாங்கள் ஈஸியாக செய்ய முடியுது. இன்னொன்று, அந்த சன் சைடுக்கும் நாங்கள் போட்டிருக்க ரூஃபிங் ஷீட்டுக்கும் அதிகபட்சம் 6 இன்ச் தான் ஸ்பேஸ் இருந்தது. அதுக்குள்ளே ஸ்க்ரூ கூட அடிக்க முடியாது. அதனால் செட்டிங்கை கீழே போட்டு தூக்கிட்டு வந்து மேலே வச்சுக்கிட்டோம். இந்த ரூஃபிங் ஷீட்டு போடும்போது இந்த மாதிரி கரண்ட் அதிகமாக இடத்துக்கு போடலாம். ரொம்ப ரிஸ்க்கான இடம் தான். கரண்ட் பக்கத்துலேயே இருக்கிற இடத்துக்குலாம் இந்த யூபிவிசி ரூஃபிங் ஷீட்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏறினாலும் ஒன்றாகாது, நல்லா தான் இருக்குது. இது 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ஷீட்டுக்கு.
ஃபினிஷிங் ஆன உடனே எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது, நம்மளே எதாவது முடியுன்ட்டு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக பார்த்து தான் செய்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி கரண்ட்டு பக்கத்தில் வேலை செய்யணும்னா ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக வேலை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக 100% பயத்தோடு வேலை செய்யுங்க. அப்போ தான் அதை நம்ம பக்குவமாக போட்டு வெளியில் வர முடியும். பயம் இருந்தால் தான் அந்த வேலையை நம்ம கிட்ட செஞ்சு தர முடியும். இப்போ இந்த வெல்டிங் பண்ணாட்டி வேலை முடிஞ்சது. அப்புறம் பெயிண்டிங் மட்டும் பண்ணி டச்சப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரரும் என் கூட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் கூடயே இருந்து பார்த்து இதெல்லாம் நான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அதாங்க இப்போ மேலே இருக்க ரூஃபிங் ஷீட் தண்ணி அந்த சன்சைட் மேலே பட்டு சன்சைட்லேருந்து நம்ம யூபிஎஸ் ரூஃபிங் ஷீட்டில் பட்டு யூபி ஷீட்லேருந்து கீழே ஊற்றிடும். இந்த மாதிரியே ஒர்க்லாம் பண்ணால் ஷார்ட்ஃபில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்ஃபில் ரூஃபிங், வெல்டிங், பெயிண்டிங், டெமாலிஷ், கோர் கட்டிங், காங்கிரீட் கட்டிங், வாட்டர் லீக்கேஜ், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அரசு பண்ணி தருவோம்.